இந்த AK-47 அப்படின்னு சொல்கிறோம்ல, மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒரு மிஷின் கன் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இயக்கத்திற்கு MK-24 இருக்குது, நம்முடைய இயக்கத்திற்கு MKS-53 இருக்குது. இப்போ புதுசாக ஒரு வெப்பன் வந்திருக்கு, MKUS-77 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெப்பன். MKUS-77 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெப்பன். AK-47 மாதிரி பவர்ஃபுல்லா நம்ம கிட்ட MKS-53 இருக்குது. இப்போ புதுசா MKUS-77 வேற இருக்குதுன்னு துதிபாடி இருக்கிறாரு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ். இப்படிலாம் அடிச்சு விட்டு உசுப்பேத்தி உதயநிதியை ரணகளமா ஆக்கியே தீர்வோன்னு திமுக அமைச்சர்கள் கங்கணம் கட்டியிருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான மிஷின் எல்லாம் கருத்துகளால எதிரிகளை தாக்குமா. ஆனா பாருங்க, இவர் வாயில இருந்தே உண்மை நழுவி விழுந்திருக்கு. எந்தெந்த மேடைக்கு எந்தெந்த கருத்தை பயன்படுத்தணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. பொய்யா நரேட்டிவ் செட் பண்ற ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு இந்த கருத்துகளுக்கு பஞ்சமே இல்லதான். வீரன் பிராண்ட தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினதுனால இவங்கள மாவீரன்னு சொல்லிக்கிறாங்களோ என்னமோ. பாசிச சக்திகளை அறுத்து தள்ள போற மாவீரன்னு பாட்டு எழுதினதை சிலாகிச்சு பேசின அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே, ஸ்கூல்ல போய் சாதாரணமா ஒரு கருத்தை பேசின பேச்சாளர் மகாவிஷ்ணுவை துரத்தி போய் கைது செஞ்ச நீங்கெல்லாம் அடுத்தவங்கள பாசிசோன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாங்கிறது தான் மக்களோட கேள்வியா இருக்கு. இது வெறும் இந்த குண்டுகளால் நம்ம எதிரிகள் தாக்குவதுங்கிறது வெறுமனே நம்முடைய தாக்கக்கூடியதை அழிக்கக்கூடியதற்காக மட்டுமல்ல, கருத்துக்கள் கொண்டு அவர்களை நம்ம தாக்கப் போகின்றோம். அந்த கருத்து நம்மகிட்ட அதிகமாக இருக்கின்றது. என்னென்னைக்கு எந்தெந்த மேடைக்கு எந்தெந்த கருத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு முழுமையாக அறிந்தவர்கள் நாம் ஒவ்வொருவருமே. ஆக அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் படைத்திருக்கணும். அதனால தான் அண்ணன் அவர்கள் பயன்படுத்திய இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடி முழங்க இளம் தலைவர் அப்படின்பாரு, மாவீரன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாசிச சக்திகளை வீழ்த்தி வேறொருப்போம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அண்ணன் ஜோயில் எப்படி கம்பீரமா இருக்கிறோம், அது மாதிரி வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா கம்பீரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதான் அதை நான் பார்க்கின்றேன். அதுவும் நம்மளுடைய இளம் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அறிவாலயத்தில் கொண்டாடுறோங்கிற பொழுது இன்னும் எனக்கான ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை வளர்த்தெடுத்த ஒரு இளைஞரணி, அந்த இளைஞரணி என்னை அழைத்திருக்கின்றது அப்படின்றது கூடுதல் பெரும் உண்மைதான். அன்பில் மடியில் நான் பிறந்தேன் என்று சொன்னாலும், அறிவாலயத்தில் தாளாட்டப்பட்டவன் என்று சொன்னாலும், அன்பகம்தான் என்னை தூக்கி வளர்த்தது என்கின்ற அந்த ஒரு பெருமை எனக்கு என்றைக்குமே உண்டு. ஒன்று நினைச்சு பாருங்களேன், வருகை தந்திருக்கலாம் நம்ம ஒரு இளைய சமூக